நம்முடைய முதுமொழி மேல்வைப்பு என்கின்ற ஞானசாஸ்திர வகுப்பில் நமக்கு இது மூன்றாவது அமர்வு. இந்த மூன்றாவது அமர்விலே நாம் இன்றைக்கு இந்த நூலினுடைய இரண்டாவது பாடலுடைய விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த நூலை பற்றிய அறிமுகம் நம்ம பல முறை கொடுத்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த நூல் என்பது திருக்குறள் என்கின்ற சைவ சமய இலக்கியத்திற்கு, தமிழ் இலக்கியத்திற்கு சைவ பரமாக உரை எழுதி திருக்குறளானது சைவ சமய நூல்தான் என்கின்ற ஸ்தாபிக்கக்கூடிய நூலாக இந்த முதுமொழி மேல் வைப்பு இருக்கிறது. முதுமொழி என்பது பழமொழி என்ற அர்த்தமாகும். நமக்கு இங்கு முதுமொழி என்பது திருக்குறளை குறிக்கிறது. திருக்குறளை எடுத்துக்கொண்டு அந்த திருக்குறளுக்கு சைவ சமய பரமாக விளக்கம் செய்து அதற்கு மேலே 2 வரி வைத்து பாடிய நூல் என்பதனால இது முதுமொழி மேல் வைப்பு என்று சொல்லுகின்றோம். இந்த நூலானது வெண்பா என்கின்ற அமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. வெண்பாவிற்கு 4 அடி. அந்த 4 அடியில் இறுதி 2 அடி திருக்குறளாகவும், அதாவது முழுமையான ஒரு திருக்குறளாக இருக்கிறது. முதல் 2 அடி அந்த திருக்குறளுக்குரிய விளக்கமாக இருக்கிறது. அந்த விளக்கமும் சைவ சமயத்தினுடைய விஷயமாக திருக்குறளில் சொல்லப்பட்ட செய்தி சைவ சமய விஷயம், சிவாகம விஷயம், சிவருமானை பற்றிய சாஸ்திர உண்மை என்பதை விளக்கும்படியாக இந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம 2 அமர்வுகளில் விரிவாக சிந்தித்திருக்கிறோம். அதனால் மீண்டும் அதற்குள்ளே நாம் சொல்ல வேண்டாம். நாம் சென்ற அமர்வில் அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய முதல் பாடல், அதாவது திருக்குறளில் மொத்தம் 3 பால், அதனால தான் முப்பால் என்ற திருக்குறளுக்கு பேர். ஒரு மனிதனானவன் 4 வகைப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்கிறார்கள். 4 வழியிலே வாழ வேண்டும். அறவழியிலே வாழ வேண்டும், அறவழியிலே வாழ்ந்து பொருள் ஈட்ட வேண்டும், அறவழியிலே வாழ்ந்து பொருள் ஈட்டி அந்த பொருள் மூலமாக இன்பம் அனுபவிக்க வேண்டும். இன்பத்தோடு வாழ்க்கை முடிந்து விடாது, ஏன்னா இன்பமானது நிலை இல்லாதது. அதனால நிலையான இன்பமாக்கி வீடு பேற்றை நோக்கி சிந்திக்க வேண்டும். இதுதான் நமக்கு புருஷார்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அறம்பொருள் இன்பம் வீடு என்கின்ற இந்த விஷயத்தை தான் நமக்கு சிவருமான் சனகாதி முனிவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். சுழிந்த கங்கை தோய்ந்த திங்கள் உள்ளாரானல் இதழி சழிந்த சென்னி சைவ தாழ்நிழற்கு அழிந்த சிந்தை அந்த நாளருக்கு அறம்பொருள் இன்பம் வீடு மொழிந்தவாயாம் மேயது முக்கநாதி முதுகுன்றே என்று சொல்லுகிறார் ஞானசம்பந்த பெருமானார். அந்த சனகாதி முனிவர்களுக்கு அறம்பொருள் இன்பம் வீடு என்பதை சுவாமி சொல்லிக் கொடுத்தார். அதில் மக்களுக்கு அறவழியிலே வாழ்வது எப்படி, பொருளீட்டுவது எப்படி, இன்பம் அனுபவிப்பது எப்படி என்கின்றது 3 விஷயத்தையும் நமக்கு திருக்குறள் சொல்லுகிறது. அதனால தான் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று வைத்திருக்கிறார்கள். வீட்டுப்பாலை பற்றி திருக்குறள் விரிவாக பேசவில்லை. ஆனால் அந்த முப்பாலிலேயே அடக்கி பேசியிருக்கிறது. பின்னால் பேச வேண்டிய வீட்டுப்பாலைத்தான் திருக்குறளில் முதல்லையே கடவுள் வாழ்த்து என்று வைத்திருக்கிறார். அந்த கடவுள் யார், திருக்குறளில் சொல்லப்பட்ட கடவுள் யார் என்பதை தீர்மானிப்பதற்கு தான் பல்வேறு சர்ச்சைகள். அதையெல்லாம் நம்ம கடந்த வகுப்புகளில் விரிவாக பார்த்திருக்கிறோம். சிவாகமப்படி ஆராய்ச்சி பண்ணோமானால் சரியான முறையிலே பொருள் கொண்டு கோவிலுக்கு அழகு கோட்டம் இல்லது என்றார். அதுபோல் கோட்டம் இல்லாமல் ஒரு பக்கம் சாய்வு இல்லாமல் சரியான பொருள் கொள்ளும் பொழுது திருக்குறளில் வாழ்த்தப்பட்ட கடவுள் சிவபெருமான் என்பது விளங்கி தோன்றும். அதனை வேண்டுமென்றே மறைக்கக்கூடியவர்கள் தான் திருக்குறள் சமண நூல் என்றும் பௌத்த நூல் என்றும் இன்றைக்கு கிறிஸ்தவ நூல் என்று சொல்லும் அளவுக்கு வந்திருக்கிறது. ஆனால் நம் பெரியவர்கள் எல்லாம் அது சைவ சமய இலக்கியம் என்பதை அடித்து கூறியிருக்கிறார்கள். அது நெஞ்சவிட தூது என்கின்ற சாஸ்திரத்திலே ஒரு திருக்குறளை மேற்கோளாக எடுத்து காட்டிருக்கிற மாவை சிவாச்சார் என்பதை தலைப்பட்டார் தீரத்துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் அப்படிங்கிற திருக்குறளே அங்கே காட்டப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தோம். அதேபோல் பல்வேறு திருக்குறளை நமக்கு தேவாரங்கள்லையும் எடுத்து காண்பித்திருக்கிறார்கள் பரமாச்சாரியார் என்பதையும் பார்த்துருக்கிறோம். அந்த வகையில் இந்த முதுமொழி மேல் வைப்பு என்பது தர்மயாதினத்தினுடைய 4வது மகா சன்னிதானத்தில் மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமி எடுத்து சமய விசேட தீட்சையையும் 5வது மகா சன்னிதானத்திடத்து ஞான தீட்சையும் பெற்றுக்கொண்ட தர்மயாதன அடியவராகிய வெள்ளியம்பல மாமுனிவர் என்கின்ற பெருமானார் இந்த முதுமொழி மேல் வைப்பு என்கிற நூலை நமக்கு அருளி செய்திருக்கிறார். அந்த நூலில் எப்படி திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று முப்பாலாக இருக்கிறதோ அதன் அடிப்படையிலேயே எல்லா குறளுக்கும் விளக்கம் சொல்லாமல் ஆங்காங்கு பொருள் பொதிந்த சில திருக்குறளை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக நமக்கு அதனால் மற்றதெல்லாம் வேறு கருத்து இருக்காதா அப்படின்னு கேட்டோமானால் இதுக்குள்ளே இருக்க கருத்து தான் மற்ற குழுக்குள்ளே இருக்கும். அதனால் ஒரு பாடல் என்றால் இப்போ சேக்கராட் சுவாமிகள் நம்முடைய தேவாரத்தை எடுத்து பேசுவார்.
ஞானசம்பந்தர் இந்த ஊருக்கு போகிறார், அந்த ஊரில் இந்த தேவாரம் பாடுகிறார் அப்படின்னா அந்த தேவாரத்தில் முக்கியமான ஹிருதய கருத்து அல்லது ஹிருதயமான பாடல்னு இருக்கும். அந்த பாடலை எடுத்து தான் பேசுவார். விடலாள வாயிலாய் என்று பதிகம் பாடுகிறார் மதுரைக்கு போகும்பொழுது. அந்த பதிகத்தில் பொந்தையங்கு இளங்கொழி நலங்கொழிந்த புன்சடை மென்தையங்க ஆடுவாய் பின்தையங்க ஆடுவாய் பிஞகா பரப்பிலி ஒன்றையம் முடியினாய் கூடலாள வாயிலாய் நின்றையங்கி ஆடலே நினைப்பதே நியமமே அப்படின்னு பாடுறார். அந்த பாடல் தான் அந்த பதிகத்தில் ஹிருதய பாடல். அந்த கருத்தை எடுத்து சேக்காரன் விளக்குவார். இந்த பதிகத்தில் இந்த கருத்து இருக்குன்னு. அதுபோல் ஒரு அதிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் ஹிருதயமான பாடல், அதில் கூற வந்த முக்கியமான பாடல் என்று சிலது இருக்கும். அந்த பாடல்களை எடுத்துக்கொண்டு நமக்கு வெள்ளியம்பல சுவாமிகள் இந்த முதுமொழி மேல் வைப்பை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதனால் விளக்கம் செய்யாத பாடல்களில் வேறு கருத்து இருக்கும் போல நம்ம எண்ண வேண்டியதில்லை. முக்கியமான பாடல்களில் இருக்கக்கூடிய கருத்து தான் அதை ஒட்டி தான் ஏனைய பாடல்களையும் இருக்கும். அதனால் ஒவ்வொரு அதிகாரத்திலும் சில பாடல்களை எடுத்துக்கொண்டு அதுக்கு சைவ சமயபரமாக அழகாக விளக்கம் செய்கிறார். அதில் அறத்துப்பால் முதல்ல இருப்பது. அறத்துப்பாலில் முதல்ல வருவது நமக்கு கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தை ஒட்டி வருவது வான் சிறப்பு என்று நாம் பார்ப்போம். அதில் சென்ற அமர்வில் நம்ம அறத்துப்பாலில் முதல் அதிகாரமாக இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்தில் முதல் குறளாக இருக்கக்கூடிய அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்கின்றதாக இருக்கக்கூடிய அந்த திருக்குறளுக்கு விளக்கம் பார்த்தோம். அது எப்படி பாடியிருந்தார்? எங்கும் புலன்கிறைவன் என்று இரண்டாயிரத்து தமிழ் சிங்க நடந்த வழி சித்தாந்தம் என்றது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்பது அந்த முதல் பாடலாக அமைந்திருந்தது. இதில் என்ன சொல்லுகின்றார்? அகரம் என்பது எழுத்துக்கள் எல்லாம் முதன்மை பெற்று வருகிறது. எப்படி என்றால், நாம் எந்த சொல்லை சொல்லுவதற்காக வாயை திறந்தாலும் அ என்று தான் வாயை திறப்போம். அதனால் வாயை திறந்த மாத்திரத்தில் நமக்கு அகர ஓசை பிறந்துவிடும். நாம் வேறு ஏதோ சொல்லுவதற்கு வாயை திறந்தால் கூட, இந்த தூண் என்று சொல்வதற்கு வாயை திறந்தால் கூட வாயை திறந்த மாத்திரத்தில் அகர ஓசை பிறந்து விடுது. அதற்கு பிறகு தான் தூண் வருகிறது. இதனால் எப்படி எல்லா சொற்களிலுமே அகர ஓசை கலந்திருக்கிறதோ, எல்லா எழுத்துக்களிலுமே அகர ஓசை கலந்திருக்கிறதோ, அதுபோல் சிவபெருமானும் எல்லாவற்றிலுமே கலந்திருக்கிறான். இந்த கருத்தை கூற வந்தது தான் அகர முதல என்ற கருத்து திருக்குறள் என்பதைத்தான் இந்த பாடலை விளக்குகிறார். இதுதான் நம்முடைய திருவருட்பயனில் உமாவிஸ்வாச்சாரியார் அகர உயிர் போல அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்துன்னார். அகர உயிர் எழுத்து எப்படி எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறதோ அதே போல சிவபெருமானும் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறான் என்ற கருத்து கொள்கிறார். இதனை இரண்டாயிரத்து தமிழ் சிங்க நடந்த வழின்னு காட்டினார். இந்த இடத்துல தமிழ் சிங்கம் என்று குறிப்பிடப்பட்டவர் நம்முடைய மெய்கண்ட பரமாச்சாரியார். சந்தான நற்குறவர் என்று இதுக்கு முத்திநிச்சயத்திலிருந்து ஒரு பாடல் எடுத்து விளக்கம் சொல்லியிருந்த சென்ற வகுப்புல. சந்தான நற்குறவர் தக்கோர் பிற சமயம் நந்தாது தோற்றுவித்த நற்குறவர் என்று சொன்னோம். அது ஏன் சமயக்குறவர் இருக்கும்பொழுது சந்தானக்குறவரை எடுத்து போட்டுக்கிறார் முத்திநிச்சய ஆசிரியர் நம்முடைய குருஞான சம்பந்த பெருமான் பார்க்கும்பொழுது, சந்தானக்குறவர்கள் சமயக்குறவர்களுடைய அடியொற்றி வாழ்ந்தவர்கள் என்பதற்கு இருவாயிருவது என்கின்ற சாஸ்திரத்தில் இருநிலனாய் தீயாகி என்கின்ற அந்த தேவாரம் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. அப்பண்ணி அம்மைனி என்கின்ற தேவாரம் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லக்கூடிய தேவார மேற்கோளெல்லாம் நம்முடைய சாஸ்திரங்கள் இருப்பதனால அந்த சாஸ்திரங்களை அருளி செய்த சந்தான ஆச்சாரியார்கள் சமயாச்சாரர்களை வழியொட்டியவர்கள். அதனால் சமயாச்சாரியை துதிப்பது சந்தானாச்சாரியை துதிப்பது சமயாச்சாரியை துதிப்பது தான் என்று அதில் காட்டியிருந்தோம். அதனால தான் இங்கே தமிழ் சிங்க நடந்த வழி என்று அந்த சிங்கம் என்று நம்முடைய மெய்கண்ட தேவநாயனாரை பாடியதை சென்ற வகுப்பில் விரிவாக பார்த்தோம். இதெல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்த விஷயங்கள். அதில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் அதே அறத்துப்பாலில் இரண்டாவது பாடல். இது புறசமய நிராகரணம் இந்த பாடல்ல. அதாவது முதல்ல நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம். நம்மை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நாம் யாரோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக யாரோடு சேரக்கூடாது என்று தெரிஞ்சுக்கணும். முதல்ல யாரெல்லாம் நமக்கு பகை என்பது முதல்ல தெரிந்தாதான் நமக்கு யார் நட்பு என்று அடுத்தது நாம் தீர்மானித்துக் கொள்ள முடியும். அதனால தான் முதல்ல பரசமய நிராகரணம் வைக்கிறார்கள் சாஸ்திரத்தில். அருண சிவாச்சாரியார் 14 சாஸ்திரத்தில் பெரிய சாஸ்திரம், அளவில் பெரிய சாஸ்திரம் நமக்கு சிவஞான சித்தியார். சிவஞான சித்தியார் 2 பகுதிகளாக இருக்கிறது. பரபக்ஷம் சுபக்ஷம் அப்படின்னு இருக்குது. பர அப்படின்னா வெளியிலன்னு அர்த்தம், வெளியில் உள்ளவர்களை பற்றி பேசுவது. அதனால அது பரபக்ஷம்னு பேர். அந்த பரபக்ஷத்துக்கு எது தோற்றுவாய் என்றால் சிவஞான போதத்தில் இருக்கக்கூடிய
அவையடக்க பாடல். தம்மை உணர்ந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்ல தம்மை உணரார் என்கின்ற ஒரு பகுதி வருது, ஒரு வார்த்தை. யார் தம்மை உணரார் என்ற கேள்வி வருகிறது. அதற்கு 4 விதமாக உரை கொள்கிறார்கள். யாரு தன்னை உணராதவர்னா, தன்னை ஒரு பொருள் என்று உணராதவன், தன்னை ஒரு உயிர் பொருள் என்று உணராதவன், தான் உடையானுக்கு அடிமை என்று உணராதவன், உடையான் அல்லாதவனை உடையான் என்று உணர்கின்றவன். இப்படியாக 4 பேரை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த 4 பேரும் தான் தம்மை உணரார் என்று சொல்லுகிறார். அந்த 4 பேர் புறச்சமயத்தார், அதாவது நமக்கு வேறுபட்ட கருத்தை உடையவர்கள், அதாவது சிவபெருமானை வணங்காதவர்கள். அவங்க தான் நமக்கு வேறுபட்டவர்கள். யார் நமக்கு வேறுபட்டவர்கள் அப்படின்னு கேட்டால், நம்மளிருந்து கருத்து வேறுபாடு உடையவர்கள். எந்த விதத்தில் கருத்து உடைய வேறுபாடு? சிவபெருமானை வணங்குவதில். யாரெல்லாம் சிவபெருமானை வணங்குகிறார்களோ, யாரெல்லாம் சிவபெருமானை தலைவன் என்று எண்ணுகிறார்களோ, யாரெல்லாம் சிவபெருமானே உலகத்திற்கு கர்த்தா என்று எண்ணுகிறார்களோ அவர்களெல்லாம் நமக்கு உறவு என்று சொல்லுகிறது திருமுறை. உறவாவார் உருத்திர பல்கணத்தினோர்கள். யார் சிவபெருமானை வணங்கவில்லையோ, யார் சிவபெருமானை கடவுள் என்று மதிக்கவில்லையோ அவர்களெல்லாம் விளக்கத்தக்கவர்கள் என்று அப்பர் சுவாமிகள் சொல்கிறார்கள். அங்கமெல்லாம் குறைந்தழுக்கு தொழுநோயரால் ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சிலைகரந்தார்க்கு அன்பராகில் அவர்கண்டீர் நம்மணங்கும் கடவுளாரேன்னார். அப்பர் சாமி வணங்கிய கடவுள் யாரு? சிவபெருமான். இப்போ நான் வணங்குற கடவுள் யாருன்னு அப்பர் சாமி சொல்றார். யார் சிவபெருமானை கும்பிடுகிறாரோ அவர் தான் நான் வணங்குற கடவுள்ன்றார். யாரு விளக்கத்தக்கவர்னா, சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் அங்குவார் அப்படின்னார். அவர் செல்வம் மதிப்போமல்லோ மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லராகில். சிவபெருமானை வணங்காத எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் என்னால் மதிக்கத்தக்கவன் அல்லன் அப்படின்னார். அப்போ யார் ஒருவர், அதுக்கு நம்முடைய தர்மயாதனத்தில் வர்ணாசிரம சந்திரிகைன்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நூலில் அடியாருடைய பெருமையை பற்றி பேசும்பொழுது சுவாமி ஆகமத்தில் சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அதில் பிரம்மதேவன்ட்டையும் விஷ்ணுகிட்டையும் சுவாமி பேசுகிறார். பிரம்மதேவனே விஷ்ணுவே, 8 வகை லிங்கங்களிலே எவன் ஒருவன் மிலேச்சனாக இருந்தாலும், எவன் ஒருவன் அந்த லிங்கத்தை கையில் வைத்திருக்கிறானோ அவன் கூட நீங்கள் சிரித்து கொண்டு பழக வேண்டும், அவனோடு கூட நீங்கள் பொருளை வாங்க வேண்டும், அவனோடு பொருளை கொடுக்கலாம் வாங்கலாம். எவன் ஒருவன் சகல வேத பண்டிதனாக இருந்தாலும் என்னை வணங்கவில்லையோ அவனோடு நீங்கள் உரையாடக்கூடாது, அவனோடு நீங்கள் பேசக்கூடாது என்று காட்டியிருக்கிறார் சுவாமி. அதனால் மிலேச்சன் என்றால் மேற்கு திசை நாடுகளில் இருக்கக்கூடியவங்க, முக்கியமாக பசுமாம்சம் சாப்பிட்றவங்கன்னு அர்த்தம் மிலேச்சன்னா. அப்படி இருந்தாலும் கூட அவர் சிவபூஜை செய்கின்றால் அவரோடு கூட நாம் பழக வேண்டும் என்று சாமி சொல்கிறார். வேத பண்டிதனாக இருந்தாலும் கூட சிவபெருமானை வணங்காதவர் என்றால் அவரோட மதிக்கத்தக்கவர் அல்லர் அப்படின்னு சாமி சொல்கிறார். இதுதான் அப்பர் சாமி சொல்கிறார். அதனால எதுக்கு சொல்ல வந்தோம்னா, யார் நாம் சேரத்தக்கவர், யார் நாம் விளக்கத்தக்கவர் என்பதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த பாடல் அற்புதமான ஒரு திருக்குறளை எடுத்துக்காட்டி, அந்த திருக்குறளே ரொம்ப அற்புதமான திருக்குறள், அதுக்கு உரையே தேவையில்லை இன்னும் சொல்லப்போனால். அப்படி ஒரு திருக்குறள் இது. இந்த ஒரு குறளை வைத்துக்கொண்டே இது சைவ சித்தாந்த நூல்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த திருக்குறளை வைத்துக்கொண்டு திருக்குறளான சைவ சித்தாந்த நூல் என்று அடித்து பேசலாம். ஏன்னா வேறு எதிலுமே சொல்லப்படாத ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அது முன்பாக பாடலை பார்ப்போம். 2வது பாடல். புத்தர பிறர் சொல்லும் பொருள் மறுத்து வள்ளுவர் தாம் அத்தர்மறை ஆகமங்கள் ஆங் என்று வைத்த இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்பது பாடல். இதில் 3வது வரி 4வது வரியும் திருக்குறளாகவே அமைந்திருக்கிறது. இது திருக்குறளில் 2வது பாடல், 5வது பாடலா 5வது பாடல். திருக்குறளில் மொத்த 1330 பாடல்களில் 5வது பாடலாக அமைந்திருக்கக்கூடிய முதல் அதிகாரம் கடல் வாழ்த்தில் அமைந்திருக்கக்கூடிய 5வது பாடலாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய திருக்குறள் இருக்கிறது. அது என்ன திருக்குறள்? இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று சொல்கிறார். இந்த குறளுக்கு என்ன விளக்கம் எழுதுகிறார் நம்முடைய எல்லியம்பலவான சுவாமிகள் என்று பார்க்கும் பொழுது, புத்தர் பிறர் சொல்லும் பொருள் மறுத்து வள்ளுவர்தாம் அத்தர்மறை ஆகமங்கள் ஆம் என்று வைத்த என்ன. இந்த பாடல் மூலமாக என்ன தீர்மானிக்கிறார்? திருவள்ளுவர் சைவ சமயத்தை சேர்ந்தவர். திருவள்ளுவர் சிவாகமவாதி. சிவாகமவாதியிலே சைவ சித்தாந்த சுத்தாத்வைத சைவ சித்தாந்தி நாம தான் அது. ஏன்னா
ஆகமத்தை பின்பற்றக்கூடியவர்களே பல வகை இருக்கிறாங்க. சமயத்தை பற்றி பேசும் பொழுது சைவ சமயம் உலகத்தில் உள்ள அத்தனை சமயங்களும் வகைப்படுத்துகிறது. ஏனைய சமயங்கள் எல்லாம் தன் சமயம் மட்டும்தான் உண்மை என்று ஒத்துக்கொள்ளும், மற்ற சமயங்களை ஏற்றுக்கொள்ளாது. அதெல்லாம் இது சென்ற வகுப்பிலே சொன்னேன். பரசமயம் நந்தாது புறக்கும்னர். அதனால தான் ஞானசம்பந்த பெருமானாரும் ஆழ்க தீயதுன்னார். அழிக தீயதுன்னு பாடலை, ஆழ்க தீயதுன்னு தான் பாடினார். அதுக்கு என்ன அர்த்தம்? தீயவர்கள் கீழே போயிடணும், அரண் நாம மேலே வரணும்னு பாடினார். தீயவர்கள் அழிந்து போகணும்னு பாடினாரா? இல்லை. ஏன் தீயவர்கள் அழிந்து போகணும்னு பாடலைன்னா, அந்த தீயவர்கள் என்று சொல்லப்பட்டது பரசமயங்கள். அவர்கள் அபக்குவர்களுக்காக கொடுக்கப்பட்ட சாஸ்திரங்கள் தான் பரசமயம். அதனால தான் பரசமயம் புக்கும் புகன் மிருதி வழி உழன்றும் அப்படின்னு பல ஜென்மங்களில் எல்லாரும். இப்போ ஒருத்தர் கிறிஸ்தவர் இருக்கார், ஒருத்தர் இஸ்லாமியர் இருக்கார், இந்து சமயத்திலே சிவபெருமானை வணங்காத ஒருத்தர் இருக்கார். இவங்கெல்லாம் இருக்குது. அந்த நெறிகள்லாம் சுவாமி தான் கொடுத்துருக்கார். அந்தந்த ஜென்மாக்கள் அவங்க இருந்து அந்த பக்குவத்தை அடைந்து எப்போ பக்குவத்தை அடைகிறார்களோ அப்போ தான் சைவ சமயத்தை அவர்கள் பின்பற்றுவார்கள், திருநீர் பூசுவார்கள். அதனால் இன்றைக்கு நாம் திருநூறு பூசுகிறோம் அப்படின்னா அது இன்றைக்கும் நடந்ததில்லை. இன்றைக்கி நாம் சிவபெருமானை கும்பிடுறோங்கிறது பல பிறவியாக நாம் செய்த உழைப்பினால தான் இன்றைக்கு நாம் இந்த திருநீரை பூசி கொண்டிருக்கிறோம். அதுக்கும் இப்போ திருநீர் பூசினாச்சுன்னா சரியான ஆளாயிட்டோமா அப்போ அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறார் வித்யாரில். தாழ்வெனும் தன்மையோடும் மலம் வாடி சைவமாம் சமயம் சாரும் ஊழ்வரல் அரிதுன்னார். சைவ சமயத்தை சாருவது பரிசு கிடையாது. தாழ்வு எனும் தன்மையோடு சாரணும், அதாவது பணிவோட சாரணும். பணிவு இருக்கணும். யாருக்கிட்ட பணிவு இருக்கணும்? அடியார்களிடத்த பணிவு இருக்கணும். திருநீர் உத்ராட்சத்திற்கு இருக்கிறவங்கள்ட்ட பணிவு இருக்கணும். அவர்கள் சிவபெருமான் என்கின்ற எண்ணத்தோடு நாம் திருநூறு பூசணும். அதுதான் உண்மையாக சைவ சமயத்தை அடைந்தது. அந்த எண்ணம் இல்லாமல் நம்ம திருநீர் பூசி கொண்டிருந்தோம்னா அது முழுமையாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அதான் சொன்னார், தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல். அப்போ அந்த ஊழ்பெறல் அப்படிங்கிறது எப்படி கிடைக்குதுன்னா பல ஜென்மங்களில் தான் கிடைக்குது. அப்படி இன்னைக்கு திருநீர் பூசாதவங்க நாளைக்கு பூசுவாங்க, அடுத்த ஜென்மத்தில் பூசுவாங்க. இன்னைக்கு திருக்கோயிலுக்குள்ளே வராதவங்க அடுத்த ஜென்மத்தில் வருவாங்க. என்னைக்கு டிகிரி கம்ப்ளீட் பண்ணாமல் அரியர் கிளியர் பண்ணாமல் எப்படி டிகிரி வாங்க முடியாதோ அதே மாதிரி சைவ சமயத்துக்கு சிவதீக்கை பெறாமல் முக்திக்கு போக முடியாது. இதுதான் சாஸ்திரம். எல்லா உயிர்களும் ஒரு முறை ஒரு நாள் நிச்சயமாக முக்திக்கு போய் தான் ஆகணும். முக்திக்கு போகணும்னா சிவதீக்கை எடுத்து தான் ஆகணும். சிவதீக்கை எடுத்துணும்னா சைவ சமயத்துக்கு வந்து தான் ஆகணும். இதை தாண்டாமல் முக்திக்கு போக முடியாது. அதனால் எல்லா உயிர்களும் முக்திக்கு பாத்தியப்பட்டவை. அதனால் பின்னாடி வரும். அதனால தான் சுவாமி பரசமயங்களை தோற்றுவித்திருக்கிறார். இது அப்பர் சுவாமிகள் விரிவிலா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எரிவினார் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும். விரிவில்லாத அறிவினார்கள் வேறு சமயங்களை செய்து சிவருமானை திட்டினா கூட சாமி ஏற்றுப்பாரா அவர்களை? விரிவிலா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எரிவினார் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும். பரிவினால் பெரியோர் ஏத்தும் பெருவேலூர் பேணினானை மறுவினான் வாழ்த்துகின்ற வகையது நினைக்கின்றேனே அப்படிதான். அதனால் அந்த பரசமயத்தாரை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதனால் ஏற்றுக்கொண்டாலும் அவங்க யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நாம் தான் என்ன பண்ணணும்? பகுத்து பார்க்கணும் இல்லையா? அதனால் சைவ சமயம் என்ன பண்ணுகிறது? இவர்களெல்லாம் இந்தந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்று 4 பகுதியாக பரசமயங்களை பிரிக்கிறது. புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்று வைத்திருக்கிறது. புறம்னா வெளியிலன்னு அர்த்தம். புறப்புறம் அப்படின்னா வெளியில விட்டு ரொம்ப வெளியிலன்னு அர்த்தம். ஊரை விட்டே வெளில, கொஞ்சம் கூட நமக்கு தொடர்பு கிடையாதுன்னு அர்த்தம். அது யார் அப்படின்னா வேதத்தை ஏற்காதவர்கள். அவர்கள்லாம் புறப்புற சமயத்தான். ஏன்னா சைவ சமயத்துக்கு பிரமாணம்னா ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். சாமி இருக்கார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம், சிவபெருமான் இருக்கார் நம்புகிறோம் இல்லையா? அதுக்கு 2 விஷயம் இங்கே உறுதியாக இருக்குது. ஒன்று வேதம், இன்னொன்று சிவாகமம். அதில் வேதம் நமக்கு பொது பிரமாணம், ஆகமம் நமக்கு சிறப்பு பிரமாணம் சொல்லுவோம். அந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களெல்லாம் நாம் நம்ம சொந்தக்காரவங்க மாதிரி வச்சுக்கிட்டோம். ஏன்னா நாமளும் வேதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம், மற்றவங்களும் வேதத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். வைஷ்ணவர்களும் வேதத்தை ஏற்றுக்கிறாங்க, சைவர்களும் வேதத்தை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் வைஷ்ணவர்கள் திருமால் தான் கடவுளுங்கிறாங்க, சைவர்கள் சிவபெருமான் தான் கடவுளுங்கிறாங்க. ஆனால் 2 பேரும் எதன் கீழ் நிற்கிறாங்க? வேதம் என்கின்ற குடைக்கீழ் நிற்கிறார்கள். விளக்க முடியுதுங்களா? அப்போ வேதத்தை ஏற்றுக்கிற கருத்தில் நம்மெல்லாம் ஒரு குடைக்கீழ் இருக்கிறோம். அப்போ வேதத்தை ஏற்காதவன் நமக்கு வெளிதானே.
வேதத்தை ஏற்காது. அதனால் வேதத்தை நிந்தித்து வேதத்தை எதிர்த்து உண்டான சமயங்களை புறப்புற சமயம் என்று வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாஸ்திக சமயம், நாஸ்திகவாதம் அதை ஒரு சமயமாக தான் நாம் சொல்லுகின்றோம். உலோகாயுதம் என்று சொல்லுகின்றோம். உலோகாயுதவாதம் பிரகஸ்பதி உண்டாக்குனது. இந்திரனை மயக்குவதற்காக பிரகஸ்பதினா தேவகுரு வியாழன், அவர் உண்டு பண்ண சாஸ்திரம் தான் லோகாயுதவாதம். கடவுள் இல்லை, பார்க்கறது மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துடையது. அவர்களுக்கு கண்மமும் கிடையாது, நல்லது செய்தால் நல்லது, கெட்டது செய்தால் கெட்டது அப்படிங்கிற கொள்கை அவர்கிட்ட கிடையாது, மறுபிறப்பு அப்படிங்கிற கொள்கை கிடையாது. இதெல்லாம் லோகாயுதவாதம். அடுத்தது கடவுள் இல்லை ஆனால் வினை உண்டு என்று சொல்லக்கூடிய கொள்கைகள். அதன் அடிப்படையில் பௌத்தம், சமணம், ஆசீவகம் என்று சொல்லக்கூடிய சமயங்கள் இந்திய நாட்டில் எழுந்தது. இதெல்லாம் புறப்புற சமயம்னு வகுத்தார்கள். அடுத்து புறச்சமயம்னு வகுத்தார்கள். வேதத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் ஆகமத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதாவது சிவபெருமானை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது எப்படி? வேதத்தில் சிவபெருமானை பற்றி பேசியிருக்கிறாங்கல்ல. ஞானசம்பந்த பெருமான் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமும் நமச்சிவாயவேன்னு பாடுறார். வேதத்தில் வேதம் திரையி என்று சொல்வார்கள். 4 வேதம் சொன்னாலும் 4 வேதத்தில் 3னுடைய தொகுதி தான் அதர்வண வேதம். அதனால் வேதம் திரையி. 3 வேதத்தில் நடைபெற எதிர்வேதம். எதிர்வேதத்தில் நடைபெறக்கூடிய பகுதி ஸ்ரீருத்ரம். ஸ்ரீருத்ரத்தில் 8வது அணுவாகம் பகுதியில் நமசிவாய என்கின்ற ஹிருதய பகுதியில் பெருமானுடைய நாமம் கொள்ளப்பட்டிருக்கு, சிவாயன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல தான் தேவாரத்துலையும், தேவாரம் மூவர் அருளியது. மூவர் தேவாரத்தில் நடைபெறுகிறது அப்பர் சாமியோட தேவாரம். அப்பர் சாமி தேவாரத்தில் 4, 5, 6 அதில் 5வது திருமுறை நடைபெற இருக்கு. அதில் 100 பதிகம். 100 பதிகத்தில் 50, 51 சரிபாதி. அந்த 51வது பதிகமாக திருப்பாலைத்துறை தேவாரம் அமைந்திருக்கு. திருப்பாலைத்துறை கும்பகோணத்தில் தஞ்சாவூர் போகிற வழியில் இருக்குது, பாப்பநாசத்துக்கு முன்னாடி. இந்த திருப்பாலைத்துறை தேவாரத்தில் 6வது பாட்டில் சாமி சிவாய என்னும் அவருக்கு எழில் வானம் இடமாக பண்ணினார் அவர் பாலைத்துறையரின் பாடல். அப்பர் சாமி எப்படி வேதத்துறை நடுப்புற சிவாயன்னு இருக்கோ அதே போல் தேவாரத்துறை நடுப்புற சிவாய என்று இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். எது சொல்ல வந்தோம்? வேதத்துக்குள்ள சிவபெருமானுடைய பெருமை தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் விரிவில்லாத அறிவினார்கள்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஒரு புத்தகத்தை கொடுத்தாச்சு, இதை வைத்து நீ படித்து உனக்கு தெரிஞ்சதை சொல்லுப்பான்னு சொல்கிறோம் ஒருத்தவங்கள்ட்ட. அவருக்கு என்ன தோணுகிறதோ அதெல்லாம் படித்து சொல்வார். அதில் உள்ளதெல்லாம் அவர் சொல்லிட்டாருன்னு அர்த்தமா? இல்லை, அவருக்கு எந்த அளவுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு சொல்வார். அதுபோல் வேதத்தை எப்படியெல்லாம் கை கொண்டார்களோ அதற்கு ஏற்ப பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு சமயங்கள் வேதத்தை தலைமையாக கொண்டே எழுந்தது இந்தியாவில், பாரத தேசத்தில். அதில் முக்கியமாக சொல்லப்படுவது 6 வகை சமயம், 6 சமயங்கள். அதில் அது தொடக்க வகுப்புலேயே சொல்லியிருக்கேன். சாங்கியம், யோகம், மீமாம்சம் இப்படிலாம் சொல்லக்கூடியதாக 6 சமயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 6ல் 5க்கு கடவுளே இல்லை என்கின்ற கொள்கை. தர்க்கம் முதலானவை, சாங்கியம், யோகம், மீமாம்சம், தார்க்கம், நையாயிகம், வேதாந்தம். வேதாந்தம் தான் உத்தர மீமாம்சம்னு சொல்வார்கள். இந்த 6 சமயங்களும் வேதத்தை ஏற்றுக்கொள்கிறது சார். ஆனால் வேதத்தில் கடவுளை பற்றியும் சொல்லவே இல்லைங்கிறான். விளங்க புரியுதுங்களா? வேதத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் வேதத்தில் கடவுளை பற்றி சொல்லவில்லை. அதனால வேதத்தை ஏற்றுக்கொண்ட நாஸ்திகர்கள் அவர்கள். இதுதான் வித்தியாசம். வேதத்தை ஏற்றுக்கொண்ட நாஸ்திகர்கள் அந்த 6ல் 5 பேர். அதில் ஒரே ஒரு தரப்பு வேதாந்திகள், அவங்கள தான் உத்தர மீமாம்சகர்கள் சொல்வார்கள். அவர்கள் மட்டும்தான் கடவுள் உண்டு என்று சொல்கிறார்கள். அவங்க தான் உபனிஷத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். உபனிஷத், வேதாந்தம் அப்படின்னா உபனிஷத்துன்னு பேர். தமிழில் திருவாசகத்தில் மறையீருன்னு சொல்லுவார் மணிவாச பெருமான். மறை ஈருனா முடிவு, மறையினுடைய முடிவாக இருப்பது உபனிஷத் அப்படின்னா. அது உபனிஷத்தை ஏற்றுக்கொண்டு கடவுள் உண்டு, அதாவது அது பிரம்மம், அது உலகத்துக்கு காரணமாக இருக்கிறது, அதுதான் உலகத்துக்கு கர்த்தாவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கையுடையது உபனிஷத். அந்த அடிப்படையில் கடவுள் உண்டு என்று அந்த 6 பேரில் ஏற்றுக்கொள்கிறவன் யாரு தான்? அந்த வேதாந்தி மட்டும்தான். ஆனாலும் அவர் கூட என்ன சொல்லலை, அந்த கடவுள் விஷ்ணுவா, சிவபெருமானா, முருகனா, பிரம்மாவா, இந்திரனா, அதை பற்றி பேசவில்லை. பிரம்மம் இருக்கு அப்படின்ட்டான். அதான் வேதாந்தத்தில் உள்ள குழப்பம். அதற்குத்தான் வேதவியாசர் என்ன பண்ணுகிறார்? உரை பண்ணுகிறார், பிரம்மசூத்திரம் என்று. அந்த பிரம்மசூத்திரத்துக்கு, பிரம்மசூத்திரம்னா பிரம்மம் இதுதான் அப்படின்னு வேதவியாசர் வேதத்தில் எடுத்து காண்பிக்கிறார். அதிலே பிரச்சனை.
அதற்கு ராமானுஜர் உரை பண்ணுகிறார், ஆதிசங்கர் உரை பண்ணுகிறார், மாத்தூர் உரை பண்ணுகிறார். 3 பேரும் தனித்தனியாக புரிஞ்சுட்டாங்க. பிரம்மசூத்திரத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டது கடவுள் ஒருத்தர் மட்டும்தான், உலகத்தில் கர்த்தா ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார், அதனால ஏக ஆன்மம் தான் உலகத்தில் இருக்கு அப்படின்னு சங்கரர் சொல்லிட்டார். உயிர்னு ஒன்று கிடையவே கிடையாது உலகத்தில், கடவுள் மட்டும்தான் இருக்கார் அப்படின்ட்டார் அவர். மாத்துவர் அப்படிங்கிற என்ன பண்ணார், அவர் துவைத்த கொள்கை, கடவுளும் இருக்கார் உயிர்களும் இருக்கு உலகத்தில், 2 பொருள் இருக்குன்னு சொல்றது அவங்களுடைய கொள்கை. அடுத்தது ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம், கடவுள் இருக்கார், அந்த கடவுள் திருமால், அந்த திருமாலுக்கு இந்த உலகமும் உயிர்களும் உடம்பா இருக்கு, விசிஷ்ட அத்வைதம் என்று அவர்கள் சொன்னார்கள். அது சங்கராத்வைதம், இது விசிஷ்டாத்வைதம். இப்படியாக யாருமே என்னன்னு சொல்லலப்பா, வேதத்தில் சொல்லப்பட்ட கடவுள் சிவபெருமான்னு சொல்லலப்பா. அதனால இவர்களெல்லாம் என்னன்னு வச்சாங்க, புறச்சமயத்தார்னு வச்சாங்க. சிவபெருமானை ஏற்றுக்கொள்ளல, ஆனால் வேதத்தை ஏற்றுக்கொள்ளலாம். நமக்கு பக்கத்து வீட்டுக்கார மாதிரி, வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோ ஒரே ஊரில் இருக்கோம், ஆனால் பக்கத்து வீடு வேற வேற பிரிவுங்கிற மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான். போ ஒரே ஊருங்கிற குடைக்கு இருக்கிற மாதிரி வேதத்தை ஏற்றுக்கொண்ட குடை. அடுத்தது வேதத்தையும் ஏற்றுக்கொண்டு சிவபெருமான் தான் கடவுள் என்று ஏற்றுக்கொண்ட ஆகமவாதிகள். அப்படி வரவங்கள முத்தி நிலையில வேறுபாடுறாங்க, சிவபெருமானை வழிபடக்கூடிய நிலையில. அப்படி பார்க்கும்பொழுது அகப்புறம்னு வச்சுக்கிறோம். நமக்கு அகம், அதாவது சிவபெருமானை கும்பிடுறதுனால நமக்கு ரொம்ப நெருக்கம். ஆனாலும் சிவபெருமானை நாம கும்பிடுறது மாதிரி அவங்க கும்பிடுறது இல்லை, சிவபெருமானுக்கு லட்சணங்கள் நாம சொல்ற மாதிரி அவங்க சொல்றது இல்லை. அதனால அவங்க அகத்துல கொஞ்சம் புறம்னு வச்சாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அதில் தான் இந்த காஷ்மீர சைவம், பாசுபத சைவம், லகுலீச சைவம், பைரவம், காளாமுகம், இந்த அகோரம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்தம், இதெல்லாம் வேதத்தை ஏற்றுக்கொள்கிறது, ஆகமத்தை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் சிவபெருமான் கொடுக்கக்கூடிய முக்தி நிலையில் வேறுபாடுபடுகிறார்கள். ஆகமத்தை முழுமையாக மும்மலத்தை ஏற்றுக்கொண்டு சிவபெருமான் முப்பொருளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் முக்கியமான விஷயம். முப்பொருளை ஏற்றுக்கொள்ளவில்லை, சிவபெருமான் இருக்காரு ஏற்றுக்கொள்கிறார். முப்பொருள்னா பதிபசு பாசம் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால சிவபெருமானை கும்பிடுறதுலாம் நமக்கு ஓரளவுக்கு நெருக்கம். அதனால அகப்புறம்னு வச்சாங்க அவங்க. நிறைவாக 4வது பிரிவு அகச்சமயம்னு வச்சோம். அவங்க நாம போட்டுக்கிற ஆகமத்தை, சிவாகமங்கள் 28 படிக்கிறவங்க, 28 சிவாகமங்களை தன்னுடைய முதல் நூலாக கொள்ளுகிறவர்கள், நம்மளை போலவே பதிபசுபாசம் என்கின்ற முப்பொருளும் சொல்லுகிறவர்கள். ஆனா முத்தி நிலையில வேறுபடுகிறார்கள். உயிர் மலத்தோடு இருக்கிறதா, முத்தி நிலையில மலம் நீங்கி இருக்கிறதா, அல்லது சிவத்தோடு கலந்துடுறதா, சிவத்தை போல 5 வழி செய்கிறதா, சிவத்தை போல சமமாக நிற்கிறதா, இப்படியாக பல்வேறு வாதங்கள். சிவ சமவாதம், சிவ ஐக்கியவாதம், சிவ அத்துவிதவாதம், பாடானவாதம், இப்படியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை ஏற்றுக்கொண்டாலும் முத்தியில சிவபெருமானுக்கு ஈக்குவல் அப்படின்ட்டான். நாம மீளா அடிமைன்னு சுந்தரமூர்த்தி, மீளா அடிமைன்னு என்ன சார்? எப்பவுமே அடிமைன்னு அர்த்தம். இப்பவும் அடிமை, முத்திக்கு போனாலும் அடிமை தான் சுவாமிக்கு, அடிமையாக இருப்போம். இதுதான் நம்முடைய கொள்கை. ஆனா முத்திக்கு போனதுக்கு பிறகு சிவபெருமானை போலவே ஆகிடும், சிவமாக ஆகிவிடும் அப்படின்ற கொள்கை இருக்கிறவங்க எல்லாம் ஆகமத்தை ஏற்றுக்கொண்டு முழுமையான அறிவு விளங்காதவர்கள். அவர்களை தான் என்னன்னு சொன்னோம், அகப்புறம் அகச்சமயம்னு வச்சோம். விளக்க முடியுங்களா? அப்போ 4 வகை பிரிவுகள் நமக்கு விளக்கத்தவர்களாக இருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் கடந்துதான் நம்ம சுத்த அத்துவீதம், அதாவது உயிரானது மலத்திலிருந்து சுத்தமாகி பெருமானுடைய திருவடியில அத்துவிதமாவது என்கின்ற முக்தி கொள்கை உடையவர் நாம தான். இதுதான் நம்முடைய சைவ சமயம்னு சொல்வது. இதைத்தான் நால்வர் பரப்புனாங்க, இதைத்தான் சந்தானாச்சாரியர்கள் நமக்கு விளங்கி தோன்ற வைத்தார்கள். அதனால இந்த சுத்த அத்துவித சைவ சித்தாந்தம் என்கின்ற அந்த சமயத்தை தான் வள்ளுவர் பின்பற்றினார் என்பதை சொல்வதற்குத்தான் இந்த பொருளை எடுத்து காட்டுகிறார். இந்த விளக்கத்தை தான் புத்தர் பிறர் சொல்லும். புத்தர் பிறர், இவ பிறர் யாரு? இப்ப சொன்ன அத்தனை பேரும் தான். புறப்புறம், புறம், அகப்புறம், அகம் என்று சொல்லக்கூடிய அதுல ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு பிரிவு இருக்கு. எல்லாத்தையும் தொகுத்தான் இன்னைக்கு நேரம் பத்தாது. அதனால அகப்புற சமயங்கள் அப்படின்னு சொல்லி புத்தகமே தனிமையாக வெளியிட்டு இருக்கிறாங்க. அது கிடைச்சாலும் படிக்கலாம், தத்துவ நூல்கள் கிடைச்சாலும் எல்லா தனிமையாக அந்த குறிப்புகள்லாம் இருக்கும். தத்துவ நூல்கள், இந்திய தத்துவல், மெய்யியல், இதெல்லாம் நீங்கள் வாங்கி படிச்சிங்கனாலே எல்லா தத்துவங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த புத்தரை மட்டும் முதல்ல சொன்னார். ஏன்னா முதல்ல பௌத்த சமயம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அந்த நிலையில் நம்முடைய சித்தியாரில். அதன் அடிப்படையில் எடுத்துக்கொண்டார் போலும். புத்தர்
பிறர் சொல்லும் பொருள் மறுத்துனார். அப்போ திருவள்ளுவர் என்ன பண்ணுகிறார்? புத்தருடைய கொள்கையை மறுத்திருக்கிறார், சமணருடைய கொள்கையை மறுத்திருக்கிறார், ஆசீவகத்துடைய கொள்கையை மறுத்திருக்கிறார், வைணவ கொள்கையை மறுத்திருக்கிறார், சாக்த கொள்கையை மறுத்திருக்கிறார். எல்லா கொள்கையும் மறுத்திருக்கிறாரு. இதில் தெரிகிறது. எதை வைத்து மறுக்கிறார் அப்படின்னு நாம் முடிவு பண்ணோம். அதுக்கு தான் குறள் முடிவு கட்டுறார். எப்படி? பொருள் மறுத்து வள்ளுவர்தாம் அத்தர்மறை ஆகமங்கள் ஆம். அத்தர்னா என்ன? உடம்புல பூச்சிக்கிற மாதா அப்பான்னு அர்த்தம். அத்தன்னா அப்பான்னு அர்த்தம். அத்தா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அத்தான் அத்தன் அப்படின்னா அப்பான்னு அர்த்தம். அதனால அத்தர் என்று சொல்லப்படுவது சிவருமான். சிவருமானுடைய வேதங்களும் ஆகமங்களும் தான் ஆகும் பொருள் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுகிறார். எதை வைத்து நாம் முடிவு பண்ணுகிறோம்? வைத்த இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்கின்ற குறளை வைத்துனர். இதுதான் இந்த குறள் எழுந்ததுக்கான கருத்து. இப்போ குறளுக்குள்ள நம்ம இன்னும் போகவே இல்லை. இப்போ குறள்ல என்ன பொருள் இருக்கு, எதை வைத்து இந்த பாடல்ல சிவபெருமான் தான் கடவுள்னு ஒரு ஒத்துக்கொள்கிறார் அப்படிங்கிறத தீர்மானிக்கணும் இல்லையா? அது குறளுக்குள்ள விளக்கம் தான் தெரியும். விளக்கம் புரியுதுங்களா? இப்போ இந்த குறள் என்ன சொல்ல வருகிறார்? இருள் சேர் இருவினையும் அப்படின்னார். இதுதாங்க குழு. இந்த ஒரு வார்த்தை தான் திருவள்ளுவர் சைவ சித்தாந்தி, முக்கியமாக முத்தாத்வைத சைவ சித்தாந்தி அப்படிங்கிறதுக்கு ஆதாரம். ஏன் அப்படின்னா, இப்போ சொன்னோம் உலகத்தில் மொத்தம் எத்தனை பொருள் அடிப்படையில் இருக்கு அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது சங்கராத்வைதம் ஒரே பொருள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுகிறாங்க. ஏக ஆன்மா, கடவுள் மட்டும்தான் இருக்கார். அப்போ நான் இருக்கேனே, நீயும் கடவுள் தான், நீயும் கடவுள் தான், நீயும் கடவுள் தான். அப்போ ஏன் நானாக அதை நீ அவிச்சையில் மயங்கி இருக்கிறாய், மாயையில மயங்கி நீ கடவுள் என்பதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். அதனால் நீ கடவுள் தான் என்றைக்கு தெரிகிறாயோ அப்போ நீ அந்த அத்வைத நிலை அடைந்து விடுவாய்ன்னு அவர் சொல்கிறாங்க. அப்போது கடவுளையே மாயையில் மயக்கி வச்சிருக்கு இல்லையா? இப்போ நான் கடவுள்னு வச்சாச்சுப்போ, நான் தான் கடவுள்னு ஆகிப்போச்சு. இப்போ நான் மாயையில் மயங்கியிருக்கேன்னா கடவுளையே மாயை மயக்கியிருக்கேன்னு தான் அர்த்தமாகுது. அப்போ மாயை கடவுளோட வல்லமையோட ஒரு ஆகிட்டார். அதனால் அவருக்கு நம்ம என்ன பேர் வச்சு மாயாவாதின்னு பேர் வச்சிட்டோம். ஏகான்மவாதிகளுக்கு மாயாவாதி பேர் வச்சோம் நம்ம. அடுத்தது மாத்துவர் என்ன சொன்னார்னா, உயிர் தனிப்பொருள், கடவுள் தனிப்பொருள், இரண்டும் நிறைவில் ஒரு பொருளாக ஆகிவிடும் அப்படின்னா அதுதான் அத்வைதம். உள்ளது அழியாது, இல்லது தோன்றாது. இது சத்காரியவாதம். ஒரு பொருள் இருக்குன்னா அது இருந்து கொண்டே தான் இருக்கணும் எப்போவுமே. ஒரு பொருள் இல்லைன்னா எப்போவும் இல்லாமல் தான் இருக்கும். அது எப்பவும் தோன்றாது, திரும்ப புதுசாக தோணவே தோணாது. அப்போது உயிர் தனிப்பொருளாக இருந்ததுன்னா முத்தி நிலையில அது இருக்கணும். முத்தி நிலை இல்லாமல் போயிட்டுதுன்னா இருக்கிற பொருள் இப்படி இல்லாமல் போக முடியும். அதனால மத்துருடைய கொள்கை தப்பு. அடுத்து விசிஷ்ட அத்வைதம் அப்படிங்கிற ராமானுஜர கொள்கை. இப்போ ராமானுஜர் கடவுள் திருமால்ட்டார். திருமாலை பற்றி பார்க்கணும், புராணங்கள்லேயே அவர் நமக்கு அவர் பல பிறவியில் எடுக்கிறார், அவரே பல தப்புகளை செய்கிறார், மாயையில் பயங்கரானம் தெரிஞ்ச விஷயமா போயிருக்கு. அதனால் அதிலேயே நமக்கு அதில் கண்டிச்செல்லாம் அது விட்டுருங்க, எழுதிட்டு போட்டோம். இப்போ என்ன சொல்ல வந்தோம், அவரும் கிட்டத்தட்ட ஏக பொருளை தான் சொல்லுகிறார், திருமால் மட்டும்தான் இருக்காங்கிற சொல்ல வர்றார். உயிர் அப்படிங்கிறது திருமாலுக்கு உடம்புன்னார். அவர் உயிருங்கிறது தனிப்பொருள்னு சொல்லலை, உயிரானது திருமாலுக்கு உடம்புன்னார். அப்போ இதெல்லாம் கொள்கையில் ஆய்வு பண்ணும்போது பிரச்சனையாக வருது. அப்போ நான் ஏன் துன்பப்படுகின்றேன், நான் ஏன் பிறவிக்கு வருகிறேன், இதெல்லாம் கேள்வி வரும்பொழுது பிரச்சனையாக வருகிறது. கடவுள் தான் நான் ஏன் மாயையில் மயங்கணும் அப்படின்லாம் வரும்பொழுது தான் சிவாகமம் விளக்கமாக சொல்லுகிறது. அடிப்படையில் உலக பொருள் 3. அது சிவபெருமான், பதி, பசுக்கள், உயிர்கள். அந்த சிவபெருமானுக்கும் உயிர்களுக்கும் இடையில தடையாக நிற்கக்கூடிய ஆணவம் என்கின்ற பாசம். ஆணவம்னா நம்ம திமிர்த்தனம்னு நினைச்சு கொள்ளக்கூடாது. சைவ சமயத்தை பொறுத்தளவுக்கு பல வார்த்தைகளை பயன்படுத்துவோம். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலோக்கியல் லாங்குவேஜில் வேறு பொருள் தந்து கொண்டிருக்கும். ஆனால் உள்ளபடியே அதுக்கு வேறு பொருளாக இருக்கும், உண்மை பொருள். அதன்படி ஆணவம்னா நம்ம திமிர் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருப்போம். அது கிடையவே கிடையாது. திமிர் வர்றதுக்கு ஆணவம் காரணம். ஆனால் ஆணவம்னா அறியாமைன்னு இருக்கும். நம்ம சைவ சமயத்தை பொறுத்தளவுக்கு ஆணவம் என்கின்ற சொல்லி எதை குறிக்குது? அறியாமையைத்தான் குறிக்கும். உயிரானது இருக்கும் பொழுது அறியாமையோட தான் இருக்கு அப்படிங்கிறது சைவ சமயத்தின் கொள்கை. இதுதான் பதி, பசு, பாசம் அனாதி, தோற்றமில்லாத பொருட்கள். இது நித்தியமான பொருள், என்னைக்கும் அழியாது, முப்பொருளும் முத்திலையும் இருக்கும் அப்படின்னு சைவ சமயம் சொல்லுகிறது. உயிர் இருக்குன்னா என்னைக்கும் உயிர் இருந்து கொண்டு தான் இருக்கும்.
சுவாமி இருக்காருன்னா எப்போது இருந்து கொண்டு தான் இருக்கும். மலம் இருக்குதுன்னா அதுவும் முத்தி நிலையில் இருந்து கொண்டு தான் இருக்கும், ஆனால் செயல்பாடு இல்லாமல் இருக்கும். இதுதான் விளக்கம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்திய சமயங்களில் ஏன் ஆகமத்தை ஏற்றுக்கொண்ட 28 சைவாகமங்களை ஏற்றுக்கொண்ட நான் சொன்னோம் இல்லையா அகச்சமயங்கள் சொல்லிக்கொண்டோம். அதில் முக்கியமாக அகச்சமயங்களில் விஸ்வாச்சாரியார் சங்கற்ப நிராகரணம் நூல் பாடுறார், 14 சாஸ்திரத்தில் ஒன்று. அதில் வேதவாத சைவம், ஐக்கியவாத சைவம், சிவசமவாத சைவம், சிவசங்கிராந்தவாத சைவம், பாடானவாத சைவம், சிவாத்வித சைவம், சைவவாதம் இப்படி சொல்லக்கூடியதாக 8 சமயங்களை மறுத்து காண்பிக்கிறார். இவர்கள் எல்லாரும் சிவபெருமான கும்பிடுறவங்க. முக்கியமாக பரமாச்சாரியர்கள் 4 வரை ஏற்றுக்கொண்டவர்கள். அதையும் நம்ம பார்த்துக்கணும் நல்லா. ஏன்னா நான் சிவபெருமான நான் ஆகின்றேன், நான் சிவபெருமான ஆயிடும் முத்தியில் அப்படி என்ன தடை, ஏன்னா தடையில் சொல்கிறாருக்கு. சுந்தரமூர்த்தி சாமி உயிரை உண்டு பண்ணலையா? ஞானசம்பந்தர் செத்து போனவர் உயிரோட உண்டு பண்ணலையா? சிவபெருமானுக்கு தானே அந்த வல்லமை இருக்குது. அப்போ அவர் செஞ்சார்ல, அப்போ அவர் சிவம்னு கொண்டா என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறான் லாஜிக்கா. அதுக்கு உமாவிஸ்வாச்சாரியர் சொல்லுகிறார், நல்லா கேளுப்பா, அவரு உண்டு பண்ணல, பெருமானிடத்தை விண்ணப்பம் பண்ணி தான் உண்டு பண்ணுகிறார்கள் பாடல் பாடி அப்படின்னு சொல்லுவார். உரைப்பார் உரை உகந்து உலகவல்லாய் அதுல என்ன சொல்லுகிறார்? கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையேன்னு தர சொல்லுன்னு சாமிகிட்ட சொல்றாரு, தவிர்த்து இவரு உண்டு பண்ணாரா இல்லையா? திருமருகல்ல செத்து போன வணிகனை உயிரிழப்புறார். எப்படி? சடையா எனுமால் சரண்ணி எனுமால் உடையாய் தகுமோ இவள் ஏத்தரவேன்னு சாமி பார்த்தா கேட்கறாங்களா தவிர்த்து? அப்பவும் இவங்களாம் உயிரை ஏற்று சொன்னாங்களா? இல்லை. அது எனதுரை தனதுரைன்னா அவங்களுடைய பரமாச்சாரியோட வாக்கை அப்படி கொள்ள வேண்டும். ஆனால் அவங்க சிவமாகவே ஆயிட்டாங்க, சிவமாக அவங்களும் ஒன்றாயிட்டாங்களா? அது நம்ம கொள்கை விரோதம். அது அவங்க முத்தி நிலையில் அத்துவிதமாக இருந்து கூட சுவாமி அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். உயிர் அனுபவ பாத்தியதை உடையது தான், அது அனுகிரக பாத்தியதை உடைய கிடையாது. உயிர் இவர்கள் அனுகிரகம் பண்ணுறாங்கன்னா கூட அது பெருமான் பண்ண அனுகிரகம் தானே தவிர்த்து அவர்கள் தனிப்பட்ட முறையில் பண்ண முடியாது. அது பண்ணோம்னு சொன்னோம்னா நம்ம கொள்கை விரோதம். இது ரொம்ப டெப்த்தான சப்ஜெக்ட்டுங்க. அதனால இது என்னமோ நான் பரமாச்சாரியர்கள்லாம் அருளற்றவர்கள் போலன்னு நான் சொல்ல வரல, அதுக்கு அர்த்தம் கிடையாது. அது நம்ம டெப்த்தாக உள்ளான விஷயத்தை பேசி கொண்டிருக்கிறோம். இவர்கள் நேரடியாக சிவம் நடமாடும் பராவும் இவர்கள் தான். ஆனால் அவர்களே என்ன நினைக்கிறாங்க? தன்னை கர்த்தா என்று நினைத்துக் கொள்ளுறாங்களா? தான் கர்த்தா நினைச்சாங்களா? அப்புறதாமே தான் கர்த்தா நினைக்கிறாரா? இவன் சொல்கிற கொள்கிற அதுபடி தான் ஆகிடும், முடிவாகும். அவர்கள் தன்னை கர்த்தான்னு எப்போதும் நினைக்க மாட்டாங்க. சிவருமான் தான் கர்த்தா. சிவருமானிடத்தை வேண்டி குருவே சிவமென கூறினன் நந்திங்கிறதுனால நாம் அவர்களை சிவமாக பார்க்குறோமே தவிர்த்து உள்ளபடியாக அவங்க சிவமா இல்லை அப்படிங்கிறத உண்மையான வார்த்தை. அதனால் எது சொல்ல வந்தோம்னா, இந்த அகச்சமயவாதிகளில் கூட ஆணவ மலம் என்று ஒன்று இருப்பதை மறுக்கிறார்கள். அதுதான் முக்கியம். சிவாகமத்தை பின்பற்றுகிறவர்கள் கூட ஆணவ மலம் என்று ஒன்று இருப்பதை மறுக்கிறார்கள். உயிருக்கு இருக்கக்கூடிய மயக்கம், உயிருக்கு இருக்கக்கூடிய குற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்திய சமயங்கள் எல்லாவற்றிலுமே வரக்கூடிய 2 விஷயம். உலகாயத்தை தவிர்த்துங்க, அதாவது நாஸ்திகவாதத்தை தவிர்த்து, கடவுளே இல்லைன்னு சொல்கிறான் பாருங்க, அவனை தவிர்த்து மற்ற எல்லாரும் எந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள்னா வினை என்கின்ற கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள். நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். நீ கெட்டது செஞ்சுன்னா அதை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அனுபவிச்சு தான் தீர்க்க வேண்டும், நல்லது செய்தாலும் அதை நீ அனுபவித்து ஆக வேண்டும் என்ற கொள்கை சமணர்கிட்ட இருக்குது, ஆசீவகர்கிட்ட இருக்குது, பௌத்தர்கிட்ட இருக்குது. அடுத்தது வேதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் சொன்னோம் இல்லையா, கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் 6 பேரில் 5 பேர், சாங்கியர், யோகர், பைசேடிகர் அப்படின்னு சொல்லக்கூடியதாகிய 6 பேர். அவங்களும் வினையை ஏற்றுக்கொள்கிறார்கள், மாயையை ஏற்றுக்கொள்கிறார்கள். விளங்க முடியுதுங்களா? அடுத்தது அகப்புற சமயமாக இருக்கக்கூடிய பாசுபதம், லகுலீசம் முதலிய சமயங்களும் வினையை ஏற்றுக்கொள்கிறது, மாயை ஏற்றுக்கொள்கிறது, மாயை என்கின்றதை ஏற்றுக்கொள்கிறது. அகச்சமயம்னு சொல்லக்கூடியதும் வினையை ஏற்றுக்கொள்கிறது, மாயை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் ஆணவம் என்று ஒரு மலம் இருப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஆணவம்னு ஒரு மலம், 3 மலத்தில் ராஜமலம்னு அதுக்கு தான் பேர். மாயை மலம் தான், கண்மமும் மலம் தான். கண்மத்தை நீக்கினாதான் முக்திக்கு போகலாம், மாயை நீக்கினாதான் முக்திக்கு போகலாம். ஆனால் அது 2த்தையும் எப்படி நிற்கிறது? அது 2மே வர்றதுக்கு வேற ஒருத்தன் காரணமாக இருக்கான். அதுதான் ஆணவ மலம்னு பேர். அதுக்கு தான் ராஜமலம், சகஜமலம்னு பேர். ஏன்னா அவர் தான் தலைமைத்துவம் உடையவராக இருக்கிறார் மலத்தில். கிரகம் புரியுதுங்களா? அப்போது ஆணவ மலத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் வினையை பற்றி பேசுகிறாங்கன்னா, அப்போ வினை எப்படி உண்டானதுன்னு அவங்க வழி சொல்லணும். அதுக்கு கிரகம் புரியுதுங்களா? இப்போ நாம சுவாமி என்ன சொல்கிறார், நம்ம எதுக்காக பிறகு கொடுக்குறாரு சுவாமி அப்படின்னா, ஆணவ மலத்திலிருந்து உயிர் நீங்க வேண்டும், தன்னுடைய திருவடியை பற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறார்.
எப்படி கொடுத்தார் பிறவிய? உயிரோடு கூட மும்மலம் இருக்குது. மும்மலம் நெல்லினுக்கு உமி தவிடு போல் மம்மர் செய்யும் அப்படின்னு சித்தியார். ஒரு அரிசியானது எப்படி தோன்றும் பொழுதே தவிடு, உமி, மும்மலம் நெல்லுக்கு முளை, முளையோடு அதுபோல் உள்ள இருக்கிற முளை, அதில் 3 பொருளோடு சேர்ந்து தோன்றுகிறதோ அதே போல் உயிரானது ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய 3 மலத்தோடு தான் இருக்கு அடிப்படையில். பொதுவாக சைவ சமய சொற்பொழிவாளர்கள் வகுப்புகள் என்ன சொல்லுவாங்கன்னா, சுவாமி ஆணவமலத்தை நீக்குவதற்காக கண்மத்தையும் மாயையும் கூட்டினார் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டினார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகும்னா, அது என்னமோ வெளியிலேருந்து எடுத்து சேர்த்து வச்சார் போல் இருக்கு அப்படின்னு அர்த்தமாயிடும். எல்லது தோன்றாது உள்ளது அழியாது என்கின்ற சத்காரியவாதத்தின்படி உயிருக்கு இல்லாத பொருளை சிவபெருமானால கூட கூட்ட முடியாது. வினை என்பது உயிரோட ஏற்கனவே சம்மந்தப்பட்டு இருந்தால் தான் வினை உயிர் செய்ய முடியும். அதனால தான் சாஸ்திரம், நம்முடைய சாஸ்திரம் தான் தெளிவாக சொல்லுகிறது, ஒரு அரிசிக்கு எப்படி நெல்லுக்கு எப்படி அந்த தோல் தவிடு இருக்கிறதோ, எப்படி உமி இருக்கிறதோ, எப்படி முளை இருக்கிறதோ, அதுபோல உயிருக்கு ஆணவம், கண்மம், மாயை என்று 3 மலம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த 3 மலமே உயிருக்கு இருக்கு. அப்புறம் ஏன் சாமி கூட்டினார் அப்படின்னு சொல்றீங்க சாஸ்திரத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த ஆணவ மலமான மட்டும்தான் உயிருக்கு அறியாமையை செய்கிறது. ஏன்னா இதுக்கு இருள்னு பேர். ஆணவ மலத்துக்கு இருள், இது அறியாமையை மட்டும்தான் செய்யும். ஆனால் மாயையும் கண்மமும் உயிருக்கு ஒளி பொருள், அறிவு விளக்கத்தை செய்யும். அது மலமாக இருந்தாலும் அறிவு விளக்கத்தை செய்யும். இது ரொம்ப முக்கியமான விளக்கம், நுட்பமான விளக்கம். இதெல்லாம் என்னுடைய தர்மியாதின வகுப்பில் 4வது ஆண்டு மாணவர்கள் படிக்கக்கூடிய சாஸ்திர விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். விளக்கம் புரியுதுங்களா? எந்த வகுப்புலையும் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இவ்வளோ எளிதாக. அதாவது ஆணவ மலம் என்பது உயிருக்கு இருக்கு, ஆணவ மலத்தை நீக்குவதற்காக இந்த கண்மத்தையும் மாயையும் சாமி கூட்டுகிறார் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. கூட்டுறார் அப்படின்னா தொடர்பு இல்லாத ஒரு பொருளை கொண்டு சேர்க்கிறார் போல் இருக்குன்னு அர்த்தமாகும். ஆனால் அது உள்ளபடியே உயிருக்கு தொடர்புடைய பொருள் தான். உயிர் 3 மலத்தோட தான் இருக்கு. ஆனால் ஆணவ மலம் மட்டும்தான் உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, சுவாமியை பார்க்க விடாமல் பண்ணி வச்சிருக்கு. திரை அதுதான். அதனால தான் சுவாமி என்ன பண்ணுறார், நம்ம கிட்ட இருக்கக்கூடியதாகி இன்னும் 2 பேர் கூட இருக்காம பாருங்க, மாயை கண்மம்னு சொல்லக்கூடிய 2 பொருள், அந்த 2 பொருளையும் சேர்த்து அந்த 3வது பொருளை நீக்குகிறார். இதுக்கு என்ன உதாரணம் சொல்லுகின்றோம்? முள்ளினை முள்ளால் எடுப்பது போல, கரையை கரையால் எடுப்பது போல அப்படின்னு மலத்தை மலத்தால் எடுக்கிறார்னா, கண்மத்தையும் மாயையும் கூட்டி ஆணவ மலத்தை நீக்குகிறார். எப்படி துணி துவைக்கும் போது சோப்பை போட்டு தேய்க்கிறோம், மேலே சோப்புங்கிறது மேலே ஒட்டிக்கிது தானே டிடர்ஜென்ட், அந்த கரையும் சோப்பு சேர்ந்து போயிடுது இல்லையா? அதுபோல் ஆணவ மலத்தை நீக்குவதற்காக கண்ம மலத்தையும் மாய மலத்தையும் சாமி சேர்க்கிறாரு. நீங்கும் பொழுது கண்ம மாயோட ஆணவ மலம் சேர்ந்து நீங்கி போயிடும். இதுதான் கரையால் நீக்குவதுன்னா. அப்போ கண்மம் உயிருக்கு தொடர்புல இருந்தாலும் உயிர் நல்வினையோ தீவினையோ செய்யலை பிறவிக்கு வராத வரைக்கும், சாமி கொடுக்கறது வரைக்கும், இந்த கொடுத்ததுக்கு பிறகு தான் செய்யுது. அதே மாதிரி மாயை அப்படின்னா உலகத்துக்கு முதற் காரணம். மாயைங்கிற மலம் உலகம்னு அர்த்தம் அதுக்கு. அதை சாமி சேர்க்கிறார். தனுக்கரண போனபோகம் செலுத்த கொடுத்ததுக்கு பிறகு உயிர் கண்மத்தை செய்கிறது. இந்த அனுபவத்தினால இருவினை ஒப்பு ஏற்பட்டதுக்கு பிறகு மலவரிபாகம் ஆனதுக்கு பிறகு ஆணவ மலம் படிப்படியாக நீங்குகிறது. இதுதான் நம்முடைய கொள்கை. புரியுதுங்களா? அப்போ உயிருக்கு இருவினைகள் நல்வினையும் தீவினையும் வருவதற்கு காரணம் என்ன? என்ன நிற்கிறது காரணமா? இங்கே ஆணவ மலம், வெரி இருள். ஆணவம் என்கின்ற சொல்லு வடமொழி சொல்லு. அதுக்கு திருவள்ளுவர் தமிழில் இருள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். விளக்கம் புரியுதுங்களா? ஆணவம் என்ற சொல்ல வடமொழி சொல்லுங்கிறதுனால திருவள்ளுவர் இருள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதனால வினையை பற்றி பேசும் பொழுதே என்னன்னு சொல்றார்? இருள் சேர் இருவினைனர். அதனாலதான் புரியுதுங்களா? அப்போ ஆணவ மலத்தை பற்றி திருவள்ளுவர் பேசுகிறார். விளக்கம் புரியுதுங்களா? இது வேற எந்த சமயத்திலையும் கிடையாது. நான் சொன்னேன், புறப்புற சமயத்திலையும் ஆணவ மலத்தின் பற்றி தன்மை கிடையாது, அகப்புற சமயத்திலும் கிடையாது, அகச்சமயத்திலும் கிடையாது, புறச்சமயத்திலும் கிடையாது. ஆணவ மலம் பற்றிய கொள்கை வேறு எதுலையுமே கிடையாது. சுத்த அத்துவித சைவ சித்தாந்தம் நம்முடைய நால்வர்கள் பரமாச்சார சமயாச்சார சந்தானாச்சார பயன்படுத்த பரப்புன இந்த சமயத்தில் மட்டும்தான் ஆணவ மலம் என்கின்ற கொள்கை இருக்கு. ஆணவ மலத்துக்கு இருள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி
அந்த ஆணவ மலத்தினாலே உயிருக்கு வந்தது வினை என்பதை காட்டக்கூடிய அந்த வார்த்தை தான் இருள் சேர் இருவினை அப்படின்னு. எல்லாம் புரியுதுங்களா? இந்த நுட்பமான விஷயத்தை எடுத்துத்தான் நம்முடைய வெள்ளியம்பலவான சுவாமி என்ன பண்றாரு, இவர் சைவ சித்தாந்தின்னு தீர்மானிச்சு காண்பிக்கிறார். ஏதோ பற்றுதல்னாலேயோ திருக்குறள் இன்னும் நல்ல நூல் அதனால இது எங்களுக்கு தான் வேணும் அதனால எங்க நூல்லாம் ஒன்று சொல்லல போங்க. இந்த கொள்கையை இவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ணி அது சைவ சமய நூல் எடுத்து காண்பிக்கிறார்கள். புரியுதுங்களா? அப்போ இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் அப்படின்னாரு. சிவருமான் என்பவன் எப்படிப்பட்டவன்? இருள் சேராதவன். இதுதான் இறைவனுடைய என் குணங்கள். அது அடுத்த திருக்குறள்ல பேசுவோம். அதை சிவருமானுக்குரிய குணங்கள்ல முதன்மை முக்கியமான குணம் ஒண்ணு, மலம் அவனிடத்தே நெருங்காது. முப்பொருள் இருக்குன்னு அடிப்படையில் பதிபசு பாசம். இதுல பதிபசு பாசத்துல சிவருமான்கிட்ட பாசம் நிற்காது. புரியுதுங்களா? அதாவது சொல்ல முடியாத பொருள் பாசமானது இந்த இடத்துல நிற்காது. சிவருமானுக்கு முன்னாடி உயிர் நிற்கும், ஆனா பாசம் நிற்காது. அதனாலதான் பதிபசு பதியினை போல் பசுபாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதியினை அணுகில் பசுபாசம் இல்லாவே. பதி வந்து பசு அணுகினார்னா பசுத்தன்மை போய்விடும், பசுக்கு பாசம் நிற்காது. அதை இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன் நிராமய ஆன்மா அப்படின்னு காட்டுகிறது நம்முடைய ஆகமம். அதனாலதான் அவர் என்னன்னு சொன்னார், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன், பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னார். அந்த சிவபெருமானை யார் பொருளாக கொள்ளுகிறார்களோ அவர்களே புகழ் உடையவர்கள் அப்படிங்கிறார். அதான் திருக்குறளுடைய கருத்து. அது திருக்குறள்ல முதல் அதிகாரம் என்ன? கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து, கடவுளை கும்பிடணும். அதுதான். இப்ப இந்த கடவுள் யார் அப்படி நம்மளை அறிவை வளர்க்கறதுக்கு தானே திருக்குறள் பாடுறாரு அவர். அதெல்லாம் கடவுள்னா நேரம் இந்த கோயிலுக்கு போ அப்படின்னு அவர் சொல்லலை. நீ கும்பிடுற கடவுள் யார் அப்படிங்கிறத நீ படித்து தெரிந்து கொள்ள முடிவு பண்ணிட்டார். அதுக்கு இந்த குறளை இவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு நேரடியாக படித்தது தெரியும். அதனால தான் இந்த பெருமகன்லாம் நமக்கு இந்த மாதிரியான முதுமொழி மேல் வைப்புங்கிற நூலை எடுத்து காண்பித்து இந்த திருக்குறளானது சைவ சமய நூல், அதில் பேசப்பட்டது சிவபெருமான் என்று காட்டுகிறார். இப்போ சிவபெருமானை பற்றி இறங்கி பேசவே இல்லை, இப்போ இறைவன் முடிச்சார். ஆனால் சிவபெருமானை கும்பிடுகிறவர்களில் யார் உண்மையான செய்வர்கள்? அந்த கேள்விக்கு தான் இந்த விடை இருக்கு. திருவள்ளுவருடைய சமயம் எது அப்படின்னு தீர்மானிக்கூடிய திருக்குறள் இந்த திருக்குறள். புரியுதுங்களா? இப்போ நீ கிறிஸ்தவர் போய் எங்க நூலா திருக்குறள்னா உன் பைபிள்ல எங்க இருள்னு இருக்கு சொல்லு அப்படின்னு கேட்கலாம் தாராளமா. புரியுதுங்களா? இருள் என்று சொல்லப்படுவது எது? இருள் எங்கேயாவது இருக்குன்னா கூட அது அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கணும் நம்ம. அது என்ன உயிருக்கு என்ன பாதிப்பு செய்கிறது, அதனால எனக்கு என்ன பாதிப்பு, அது கடவுள் எப்படி அது நீக்குகிறார், இந்த கேள்வியை கேட்டேன்னா வாயை மட்டும் போயிடுவான். ஏன்னா முதல்ல அவனுக்கே அவன் நூலை பற்றி தெரியாது. இப்போ யார் தான் இப்போ இந்த நூலை அவன் சமய நூலை யார் படித்து கொண்டு சமயத்தை பின்பற்றுறான்? அப்படி யாரும் கிடையாது. யாரோ சொல்வதை கேட்டு எப்படியா என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்கிறது உலகத்தில். அதனால் நம்ம அதனால் கொடுத்து வைக்கிற சாமி நமக்கு அவரை வணங்கவும் வைத்து அவரை பற்றின சாஸ்திரத்தையும் படிக்க வச்சு இல்லை எவ்வளோ விஷயத்தை நான் முன்னேறி வந்திருக்கிறோம் பாருங்க. அதனால் சைவமாம் சமயம் தான ஊழ் பரல் அறியுதுன்னா. அதனால் இந்த திருக்குறளில் இந்த 5 பொருட்களுக்கும் வார்த்தைகளை சொல்கிறார். அதாவது சைவ சமயம் சொல்லக்கூடிய 5 நிலையான பொருட்கள்: பதி, பசு, பாசம். பாசத்தை ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லுகின்றோம். இந்த 5 பொருளுக்கு தமிழ் தூய்மையான தமிழ் சொற்களை பயன்படுத்துகிறார் திருக்குறளில் திருவள்ளுவர். அது என்னன்னா தெரியும். பதி அப்படின்னா இறைவன், அந்த வார்த்தை பயன்பாட்டில் இருக்குது நமக்கு. இறைவன் என்பது தமிழ் சொல்லு. பதி என்கின்ற சொல்லு சிவபெருமானை குறிக்குது நேரடியாக. அது அடுத்த குறளில் நம்ம பார்ப்போம். இறைவன் அப்படின்னாலும் யாரை தான் குறிக்கும்? அது சிவபெருமானை தான் குறிக்கும். எப்படி கோயில் அப்படின்னா சிதம்பரத்தை குறிக்குமோ அதுபோல இறைவன் சொன்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நேரு. நம்ம இறைவன்னா காடுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இறைவன்னா சிவபெருமான் அர்த்தம். புரியுதுங்களா? அதனால இறைவன்னா சிவபெருமான், நம்ம காடுன்னு அர்த்தம் கிடையாது. அது கடவுள் அப்படின்னு வச்சுக்கலாம் வேண்டாம். அப்பயும் நம்மளை பொறுத்தவரைக்கும் இறைவனால கடவுளான சிவபெருமான் தான். ஏன்னா பொதுநைக்கு தனநினைய வல்லார்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பரவானால் என்ன. அதனால அந்த கடவுள் சிவபெருமான் என்கின்ற வார்த்தைக்கு திருக்குறள் பயன்படுத்தக்கூடிய தமிழ் வார்த்தை இறைவன். அடுத்தது பசு என்கின்ற சொல்லுக்கு உயிர் என்பதை பயன்படுத்துகிறார். நேரடியாக உயிர்னே சொல்றார். பல திருக்குறளில் வருது இல்லையா உயிர் அப்படிங்கிறது வருது நமக்கு. அடுத்தது கண்மம். கண்மம்னா தமிழ் என்ன? வினை. வினைங்கிற சொல்லு இப்போ இந்த திருக்குறளே இருக்க. இருள் சேர் இருவினையும் சேரான்னா, இருவினைன்னா நல்வினை தீவினைன்னு பேர். விளக்கம் வருதுங்களா? அப்போ இருள் சேர் இருவினை. அப்போ வினைங்கிற சொல்ல கண்மத்துக்கு பயன்படுத்துறார். அடுத்தது
மாயை என்கின்ற சொல்லுக்கு மருள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மருள், அதனால தான் அப்பர் சாமிக்கு மருள் நீக்கியாருன்னு பேர். அப்பர் சாமிக்கு அவங்க அப்பா அம்மா பேர் என்ன? மருள் நீக்கின்னு பேர். நம்முடைய மாயையெல்லாம் அவர் நீக்குவார்னு அர்த்தம். அதிகம் 700 பகரும் மாகவி யோகி அப்படின்னார் நம்பியாண்டார் நம்பிகள் இல்லையா. திருநாவுக்கரசு அப்படின்னு ஒரு தடவை சொன்னாலே போதும் அப்படிங்கிறார் சேகரார் சாமி. அவர் புராணத்தை சொல்ல தொடங்குகிறார். எப்படியே தொடங்குவார் எல்லா புராணம் சொல்லும் பொழுது. ஆனால் இவர் திருநாவுக்கரசு எனும் பெருநாம சீர்வரவல் உருகின்றேன், ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன்னு சேகரார் சாமி. அவர் புராணத்தை சொல்றதுக்கு மாதிரி இருங்க சத்த நேரம் அவர் பேரை ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கிறார். திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. திருநாவுக்கரசுங்கிற பேருக்கே அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. அது ஆச்சாரிய பஞ்சாட்சரம். சிவருமான சொல்ற சிவருமான் நமச்சிவாய அப்படின்னு சொல்றதுக்கும் திருநாவுக்கரசு சொல்றதும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். அதுதான் நாவுக்கரசியை எழுந்தருளும் நல்ல திருவார்த்தைனார் ஞானசம்பந்தர். அப்பர் சாமி திருவாரூரில் இருக்கார், ஞானசம்பந்தர் திருப்புகூடூரில் இருக்கார். திருப்புகூடூரில் ஞானசம்பந்தர் இருக்கார் அப்படிங்கிறத கேள்விப்படுறார் அப்பர் சுவாமி. சரி, அவர் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு இவர் புறப்பட்டு வரார் அங்கேருந்து. அப்பர் சாமி திருவாரூருக்கு வந்துட்டு இருக்கார் அப்படிங்கிற செய்தி, திருப்புகூடூருக்கு வந்துட்டு இருக்காங்க செய்தியை ஞானசம்பந்தர்கிட்ட போய் சொல்கிறாங்க எல்லாரும். அப்பர் சாமி உங்களை பார்க்கறதுக்காக திருப்புகூடூர் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. உடனே அதை கேட்ட ஞானசம்பந்தர் என்ன பண்ணுறாரு, அதை நாவுக்கரசர் எழுந்தருளும் நல்ல திருவார்த்தை கேட்டா பொழுதே. அது என்னவா அவருக்கு நாவுக்கரசர் எழுந்தருளி வர்றது? திருஞானசம்பந்தருக்கு சாதாரண ஆளுக்கு இல்லை. திருஞானசம்பந்தர் அம்பிகையினுடைய முளைப்பாலை குடித்தவர். அவருக்கு நாவுக்கரசர் எழுந்தருளும் நல்ல திருவார்த்தைன்னு. சேவில் திகழ்ந்தவர் திருமைந்தரான ஞானசம்பந்தர் ஞானசம்பந்தர் பூவில் பொழியும் புகழூரின் புறம்பனை கடந்து போனார் அப்படின்னு புராணம். அவர்பட்ட நாவுக்கரசர் இதுக்கு எங்கே போனோம்? போ மருள் நீக்கி என்பதற்காக போனோம் இல்லையா. நம்முடைய மருளை நீக்குகிறவர் ஞானசம்பந்த நாவுக்கரசர் என்பதனால மருள்னா மாயை என்ற சொல்ல குறிக்கிறது. இருள்னா ஆணவம், மாயை அப்படிங்கிறதுக்கு மருள் சொல்லியாச்சு இல்லையா. ஆணவம், கண்மம், மாயை மூணுக்கும் சொல்லியாச்சா. மாயேயம் அப்படின்னு ஒரு மலம் நம்ம சொல்லுவோம். மாயேயம் அது உலகத்துடைய படைப்பு. அதாவது மாயைங்கிறது உலகத்துக்கு முதற் காரணமாக சூக்ஷ்மமாக இருக்கும். அதில் சைவஸ்தான நுட்பமான விஷயங்கள், அது இன்னொரு வகுப்பில் விரிவாக பேசுவோம். மாயை என்பது உலகத்துக்கு முதற் காரணம். உலகம் கண்ணுக்கு தெரியாத மாதிரி தோன்றுகிறது இல்லையா, இதுக்கு மாயேயம்னு பேர். அதான் உலகு அப்படிங்கிறார். உலகுன்னே சொல்கிறார். உலகு அப்படின்னா மாயேயம் என்கின்ற மலம். விளக்கம் புரியுதுங்களா? இப்படி 5 சொற்கள் நமக்கு இன்றைக்கு தமிழில் சைவ சித்தாந்த சார்பாக திருக்குறள்லேருந்து கிடைக்கும். அதுக்கு காரணமாக இந்த பாடல் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்ற அந்த திருக்குறளை என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறார். இந்த குறளை வைத்துக்கொண்டு திருவள்ளுவருடைய சமயத்தை நாம் கணிக்கிறோம், அனுமானித்து பெறுகிறோம். எப்படி? திருவள்ளுவர் இருள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார், வினை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். வினையானது இருளாலே தான் வருகிறது என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அப்போ ஆணவத்தினால தான் கண்ணும் வருகிறது என்ற கொள்கையை உடையவர் சைவ சித்தாந்தி தான், சுத்தாத்வைத சைவ சித்தாந்தி தான். அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், புத்தர் பிறர் சொல்லும் பொருள் மறுத்த வள்ளுவர்னார். அதனால் திருக்குறள் புத்த சமய நூல் அப்படின்னு யாராவது சொன்னாலும் இது திருக்குறள் போதும் நமக்கு, இந்த நூல் போதும். இது சமண சமய நூல்னு சொன்னால் இது போதும் நமக்கு. சமணத்தில் ஆணவம் கொள்கையே கிடையாது. அதனால் சைவ சித்தாந்த நூல்னு சொல்கிறதுக்கு இந்த ஒரு குறள் போதும். அதுதான் இந்த பாடத்தைக்கு நாம் பார்த்துருக்கிறோம். புத்தர் பிறர் சொல்லும் பொருள் மறுத்த வள்ளுவர் தான் அத்தர்மறை ஆகமங்கள் ஆமென்று வைத்த இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்றது நூல். அதோடு இன்றைய அமர்வை நாம் எதிர்த்து கொள்வோம். 1 மணி நேரம் ஆயிருக்கிறது. இந்த அற்புதமான வாய்ப்பை நமக்கு நல்கிய குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் இதை கேட்டறிந்த அடியார்களுக்கும் நன்றி தெரிவித்து மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி என் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராவரமே திருச்சி சுப்பிரமணியம் என்று வாழ்த்தி அமர்கிறோம். ஏழு நிமிஷம் கம்மியாக தான்.